ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை அடிவாரத்தோட தோல்கை. நம்ம எப்போல்லாம் பெண்ணாகரம் போகிறோமோ அப்போல்லாம் இந்த மேச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த எம்பி ஹோட்டல் பஞ்சு பரோட்டா கடைங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி பரோட்டா பஞ்சாட்டம் இருக்கும். அந்த கடையில் ஸ்டாப்பிங் போடாமல் போகிறதில்ல. இன்றைக்கும் அதே மாதிரி மதிய டைம் கிராஸ் ஆனால் நிறுத்தியாச்சு. உள்ளே போகிறப்பே நல்ல வைப்பு. ஏன்னா கொத்து பரோட்டாவை சும்மா அடின்னு அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. எப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணாலும் கூட்டமாக தாங்க இருக்கும். இந்த கடையோட மெயின் சேல்ஸே இந்த பஞ்சு பரோட்டா தான். இதுக்காக தான் இவ்வளோ கூட்டமும் வருது. நம்மளும் போனோடனே ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம எங்கே போனாலும் இந்த பிரியாணியை விட மாட்டாங்க. அது அந்த கடையில் என்ன தான் ஃபேமஸாக இருந்தாலும் நமக்கு பிரியாணி தான் முக்கியம். அதனால் நான் லெக் பீஸோட ஒரு பிரியாணி சொல்லிட்டேன். ஒரு பிரியாணி சொல்லி நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவங்க மீதி எல்லாருமே பஞ்சு பரோட்டா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொத்து பரோட்டாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிரியாணி வந்துருச்சு. நம்ம அடித்து நாக் அவுட் பண்ணிடலாம். ஒரு லெக் பீஸும் ஒரு முட்டை அந்த குழம்போடு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த கடைக்கு எப்போ வந்தாலும் நம்ம தம்பி 2 பஞ்சு பரோட்டா கொடுங்க, ஒரு ஆம்லேட் கொடுங்கன்னு சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சிருவான். இன்றைக்கும் வழக்கம் போல் அவனோட ஃபேவரட்டான பஞ்சு பரோட்டாவையும் சொல்லிட்டான். எத்தனை டிஷ் இருந்தாலும் நமக்கு இந்த பிரியாணி தான். அப்படியே அந்த பிரியாணியை பிச்சு வச்சு அதில் கொஞ்சம் பிரியாணி சோறை வச்சு அப்படியே அந்த சால்னாவோடு எடுத்து சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். ஸோ நான் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு பிரியாணி தான் சாப்பிட ஆரம்பித்தேன். நார்மல் அரிசியில் தான் பண்ண பிரியாணி தான் இது. சீரக சம்பவம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அதேமாதிரி இதுக்கு கொடுக்குற சால்னாவும் நல்லாயிருக்கும். இந்த பரோட்டா கொடுக்குற சிக்கன் குருமாவும் நல்லாயிருக்கும். ஸோ 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. பிரியாணியில் பீஸும் பெரிய லெக் பீஸ் தான். மற்ற எந்த பீஸும் கிடையாது, ஒரே லெக் பீஸு. அதுவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். என்ன தான் பிரியாணி ஃபேவரட் இருந்தாலும் ஆனால் அந்த பீஸை தனியாக சாப்பிட்றது கஷ்டம். அதை எப்பயுமே சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டா ஈஸியாக சாப்பிட்றலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி சக்கையாக தான் இருக்கும். அப்படியே கொத்து பரோட்டா ஒன்றும் சொல்லியாச்சு. ஏன்னா தம்பியோட ஃபேவரட் கொத்து பரோட்டா. எந்த கடைக்கு போனாலும் கொத்து பரோட்டா சாப்பிடுவோம். அதுவும் சொல்லியாச்சு. அதையும் கொஞ்சம் நம்ம பிடிங்கி டேஸ்ட் பண்ணிடலாம். எல்லோரும் ஆம்லேட் சொன்னாங்க. ஆனால் நான் கலக்கி தான் சொல்லுவேன். நடமுடிச்சு கலக்கி ஒன்றும் சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த கொத்து பரோட்டாவும் ஒரு பைட் போயிடலாம். நல்லா முட்டை எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உனக்கு என்ன வேணும்? ஒரே பரோட்டா தான். பஞ்சு பரோட்டா தானே? சரி சொல்லலாம். இதான் அப்பாட்ட தண்ணி ஊற்றிடுச்சு. சிக்கன் சாப்பிட்றியா? கொத்து பரோட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அக்கா எல்லாம் இன்னொரு கொத்து சொல்லியிருந்தாங்க. அதில் கொஞ்சோண்டு வாங்கி நம்ம மறுபடியும் சாப்பிட்றோம். முட்டை சாப்பிட்டோம். இல்லை கீழே சாப்பிட்டோம். ஃபைனலி இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல், மேச்சேரியோட ஸ்பெஷல் பஞ்சு பரோட்டா வாங்காமல் எப்படி பிரியாணியை சாப்பிட்டாலும் நம்மளும் ஒன்று வாங்கி போட்டாச்சு. சிக்கன் குருமா ஊற்றி சாப்பிட வேண்டியது தான்.
இதுக்கு இன்னும் நல்லா இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி, மட்டன் ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு குருமா தான் இன்றைக்கி வாச்சுது, அதனால் இதை வச்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம். அருமையாக இருக்குதுங்க, அப்படியே சாஃப்டாக வந்துருக்கு. எனக்கு பெருசாக பரோட்டா பிடிக்காது, ஆனால் இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் இதையும் ஒரு ரவுண்டு விட்டு வெளுத்து கட்டிடலாம். ஆஃப் பாயிலும் எனக்கு இதே போதும். எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. ஆஃப் பிரிச்சுக்கலாங்க, நீங்கள் பிரிச்சுக்கங்க. பிடிக்கா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போனால் இந்த கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு.